Godzilla X Kong New Empire அப்படின்ற படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம எதில் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3D படம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு கண்ணாடி இருக்குது, அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டு உட்காந்து பார்த்தேன். ஸோ 3D ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடும் நபர்களுக்கு எப்படி நீங்கள் கண்ணாடியை மேனேஜ் பண்ணி மேலே போட்டிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கைஸ், எப்படி இல்லாமல் போட்டு இந்த கண்ணாடியை அமுக்கி அப்படி தான் உட்கார வச்சேன். பட் இந்த படம் 3D ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கும்போது எல்லா எலிமெண்ட்டுமே செம்ம சூப்பராக இருந்தது. இப்போ இந்த ஹாலோவரத்துலேருந்து நம்மளோட இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை நம்ம இடத்துலேருந்து ஹாலோவரத்துக்கு ட்ராவல் பண்ணும்போதோ சில சீக்வன்ஸ்லாம் காட்டுவாங்க. கல்லுக்கெல்லாம் இருக்கும், நடுவில் லைட் ஸ்பீடில் வந்து வண்டி மூவ் ஆகும். ஸோ அப்போல்லாமே அந்த 3Dன்றது செம்ம சூப்பராக ஒர்க்காக இருந்தது. எனக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்தது, கிட்ட வர மாதிரி செம்ம ஒரு என்ஜாயபிளான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது எனக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு படத்தில் அவ்வளோ பிரம்மாண்டமான படத்தில் வந்து கட்டி எதுக்கு தான் பில்டிங் கட்டுறாங்களோ தெரில, அடித்து நொறுக்குது இந்த காட்ஜிலாவும் சேர்ந்து. அந்த இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க, என்னென்னமோ பேரெல்லாம் சொன்னாங்க. நான் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன்றதுனால அந்த காமெடியில் என்னால் சரியாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. நம்ம ஆளுங்க வந்து ரீஜனலுக்காக மாற்றுறேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒன்று மாற்றி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்சைட் ஜோக்ஸ் எல்லாம் இருந்தது போல். அண்ட் அந்த மாதிரியான சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே இருந்தது. அந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபைட் இருக்குது இந்த ஒரு படத்தில். காட்ஜிலாவும் காங்கும் சண்டை போடுவோம், காட்ஜிலா காங்கும் சேர்ந்து சண்டை போடுவோம். காட்ஜிலா காங்கு எனக்கு ஒரு மிருகம் பேரெலாம் தெரியல, ஐஸ் மிருகம், அது கூடலாம் சேர்ந்து சண்டை போடும். அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த உங்களுக்கு வந்து இது ஐமேக்ஸ் கேமராவில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களாம். பக்கத்தில் நானும் என் ஃப்ரெண்டும் ஓரளவு எங்களுக்கு ஃபிலிம் தெரியும், ஃபிலிம் ஆஸ்பெக்ட் தெரியும், விஸ்காம் படித்தோம் இல்லையா. ஸோ அது கூட தெரிலனா என்ன விஷயம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற படத்துக்கு ஏன்பா வந்து ஐமேக்ஸ் கேமராவில் ஷூட் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி எங்களுக்கு இருந்தது. அண்ட் அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் அல்ட்ரா ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக தான் ஐமேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க போல், விச் இஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் எமோஷ்னல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் இந்த படத்தோட கோத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், ஒரு குரங்கு ஒன்று, குட்டி குரங்கு ஒன்று வரும். அந்த குரங்குக்கு வந்து இது வந்து காலவாடியோட நினைக்கும். இது நான் ஸ்பாயிலராக சொல்லலை, ஜஸ்ட் ஒரு விஷயமா உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து மனம் மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுற சீக்வன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து லிட்ரலாக சொன்னால் ஒரு தமிழ் படத்தில் சென்டிமெண்ட் அடின்னு அடித்து வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அடித்து வைக்காமல் ஒரு சப்டிலாக எப்படி இதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அண்ட் அது ஈஸியாக ஆடியன்ஸோட கனெக்டுமே ஆச்சு. டைட்டில் கார்டுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து கத்தினே இருந்தாங்க எங்களோட ஆடியன்ஸ் அப்படின்றவங்க, என் கூட சேர்ந்து பார்த்த ஆடியன்ஸுன்றவங்க. கமலா தேஜில் தான் படம் பார்த்தேன். ஸோ அதில் பாப்கார்ன்லாம் வந்து வேலை போடுவாங்க ஸ்க்ரீனில். ஸோ அதுக்குமே கத்துனாங்கன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ வந்து சூப்பராக இருந்தது போல். எல்லா சீக்வன்ஸுமே வந்து டாப் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த காட்ஜிலா வர சீனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து காங்கோட என்ட்ரி வந்து மரணமான ஒரு என்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே வந்து பயங்கரமாக கத்தி ஜாலியாக சூப்பர் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தாங்க. ஏன்னா காங்கு வந்து ஒரு ராஜா, ஓகேவா. ஸோ அந்த ஃபீலை வந்து இது கொடுத்தது. அண்ட் அதுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னும் போது எல்லாரும் எப்படி ஒன்று கூடி தின்னு கட்டுறாங்க அப்படின்றது இது ஒரு கதையாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஃபைட்டும் ஓகே, மியூசிக் வந்து எலவேட் பண்ணுச்சு. எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா மியூசிக் அப்படின்றது நல்லா எலவேட் பண்ணி கூப்பிட்டு போச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், அது என்னது, இன்னொரு மிருகம், ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒரு மிருகத்தை காமிச்சிருந்தாங்க. அது இது வரைக்கும் காமிச்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் பெருசாக வந்து இந்த மான்ஸ்டர் வேர்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் இந்த படம் மட்டுமே நான் வந்து பார்த்துட்டு இந்த படத்தை மட்டுமே ரிவ்யூவாக கொடுக்கும்போது அது எனக்கு சில விஷயங்கள்லாம் மிஸ் அவுட் ஆச்சு. ஆமாம், இது என்னது, அது நம்ம மேலே தப்பு தான். இப்போ நீங்கள் வந்து அதில் இன்னும் ஒரு 2-3 படம் சேர்த்து பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அதுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும், அதோட பின்னணி தெரிஞ்சிருக்கும். இதுக்கு காமிக்ஸ்லாம் இருக்காங்க, அதுதான் ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. சரி ஓகே, டிசி மார்வல்னால் பரவாயில்ல, இந்த மாதிரி மான்ஸ்டருக்கும் காமிக் இருக்குது அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஃபேண்டம் பயங்கரமாக இருக்காங்க அப்படின்றது இந்த படத்தை தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் அவங்க வந்து கத்துறாங்க. இந்த படத்தில் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நல்லா எமோசிவாக இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஏன்னா 1 hour 55 minutes படம் அப்படின்ற போதே ஒரு குட்டியான படம் தான். நம்ம ஊரில் 3 மணி நேரத்துக்குலாம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னதுக்குன்னு தெரில. ஸோ இப்போ நம்ம ஊருன்னு தான் இன்னும் ஞாபகம் வருது. நம்ம வந்து மலையாள படங்கள்லாம் வாங்கி கடன் வாங்கி பார்த்து என்டர்டெயின் ஆகிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்து ஒரு நல்ல சூப்பரான படம் தான். நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஸோ எனக்கு வந்து இதில் பெருசாக நெகட்டிவ்னு எதுவுமே தெரியல. அண்ட் என்ன சில பல மிருகத்தோட பேர், அதோட பின்னணி, அதான் எனக்கு தெரியல. மேபின்னு அதாவது ஒரு மிஸ் அவுட் பண்ணியிருக்கலாம்.
அதனால் எனக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு என்ன, எனக்கு தெரியும் ப்ரோ, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இல்லை நல்லாவே பண்ணல, வேணாம், நீங்கள் வந்து நார்மல் கண்டென்ட்டே ஒழுங்காக போடுங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மூவி ரிவ்யூவாக மாற்றிடுவோம். இல்லை ப்ரோ நல்லா இருக்குது அப்படின்னா திரும்பி அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இனிமேல் ரெகுலராக மூவி ரிவ்யூவும் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா மக்களே, சூப்பர். இந்த படம் வந்து ஒரு ஓவராலாக நான் 10க்கு ஒரு 8.5 மார்க்கு கொடுப்பேன். ஏன் அந்த 1.5 மார்க்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு புரியல சில விஷயம். ஸோ அதனால் அந்த 1.5 மார்க் நான் கம்மி பண்ணிட்டேன். ஓகேவா, படம் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. போன பாட்டில் ஒரு சின்ன பொண்ணெல்லாம் காமிச்சாங்க, லைட்டாக இப்போ ஸ்கூல் போகிற வயசுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த கேள்விக்கெலாம் வந்து பதில் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எல்லா காங்கு எல்லா இதுவுமே வந்து வெளிநாட்டே அட்டாக் பண்ணுது, நம்ம ஊரில் அவங்களுக்கு கண்ணில் தெரியல, ரேடாரில் மாட்டலையான்னு எனக்கு தெரியல.